சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு 2026. ஸோ அந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கூகுளில் யூபிஎஸ்சி அப்படின்றத போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சி online.nic.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு இந்த இயர் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கணும் யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு வச்சு. அப்புறம் நமக்கு யூனிவர்சல் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு தனி ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் அந்த யூனிவர்சல் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடலாம். கிரியேட் அக்கௌண்ட் போயாச்சு. ஸோ ப்ரொசீட் ஃபார் அக்கௌண்ட் கிரியேஷன் கொடுத்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் இமெயில் ஐடி கேட்குது, இமெயில் ஐடி கொடுத்துடலாம். ஸோ ஓடிபி ஜென்ரேட் பண்ணுறோம். இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ மெயில் ஓடிபி இங்கே ஃபீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வெரிஃபை இமெயில் கொடுத்துட்றோம். இமெயில் ஐடி வெரிஃபை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மொபைல் நம்பர் கேட்டிருக்கு, மொபைல் நம்பர் கொடுக்கணும். திரும்ப அதே மொபைல் நம்பர் ரீகன்ஃபார்ம் பண்றோம். ஸோ ஓடிபி ஜென்ரேட் ஆகும் மொபைலுக்கு. அந்த ஓடிபியும் ஃபீட் பண்ணிடுவோம். ஸோ பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க. 8 கேரக்டர்ஸ் இருக்கணும். பாஸ்வேர்டில் ஒன்று கண்டிப்பாக அப்பர் கேஸாக இருக்கணும். அட்லீஸ்ட் 3 அப்பர் கேஸாக இருக்கணும், 1 லோயர் கேஸாக இருக்கணும். அதே மாதிரி 0 to 9 நம்பர் யூஸ் பண்ணணும். பாஸ்வேர்டில் ஸ்டார் இல்லை அட் அப்படின்னு சொல்லக்கூடிய, இல்லை மைனஸ் இல்லைனா ஆஸ்டிக்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் சிம்பிள்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கண்டிப்பாக லாகின் கொடுத்துறோம். இப்போ அதே மாதிரி மொபைல் ஓடிபி இல்லை யூஆர்என் பாஸ்வேர்டு இல்லைனா இமெயில் பாஸ்வேர்டு எது கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஸோ சைன்இன் கொடுத்தீங்கன்னா சைன்இன் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் போயிடலாம். ஸோ காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அடுத்தது இப்போ வந்து ஆக்சுவலாக மேனேஜ் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் இது முடிச்சாச்சு. ரெண்டாவது யூனிவர்சல் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிக்கணும். ஸோ ப்ரொசீட் ஃபார் யூனிவர்சல் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். ஸோ இதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நேம் 10th certificate எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் கொடுக்கணும். இப்போ பேர் வந்து ரமேஷ் குமார் அப்படிங்கிறதுனா ஃபர்ஸ்ட் நேம் ரமேஷ், செகண்ட் நேம் குமார் அப்படின்னு கொடுக்கணும். இன்கேஸ் வந்து ரமேஷ் எஸ் அப்படின்னு இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நேம் ரமேஷ் ஆகும், லாஸ்ட் நேம் எஸ் ஆகும் கொடுத்துடலாம். ஸோ இது எப்படி கொடுக்குறீங்கன்றது வந்து உங்களோட 10th certificate உங்க பேர் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொடுக்கணும். திரு லாரன்ஸ் இருக்காரு, அவரோட இதை அப்ளை பண்ணலாம். லாரன்ஸ் எம் அவரோட இனிஷியல். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் இது வந்து 10th certificate இப்படி தான் இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்டில் படிச்சீங்கன்னா முதல்ல பேரும் இனிஷியல் பின்னாடியும் இருக்கும். இதுவே சில சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் படிக்கிறவங்களுக்கு இனிஷியல் ஃபர்ஸ்ட்டும் பேர் கடைசியாகவும் இருக்கிறதா சில பேருக்கு பார்த்துருக்கோம். ஸோ அதனால உங்கள் 10th certificate பேர் முதல்ல இருந்தால் முதல்ல ஃபர்ஸ்ட் நேம் கொடுங்க, இல்லை இனிஷியல் ஃபர்ஸ்ட்ல இருந்தால் இனிஷியல் ஃபர்ஸ்ட் கொடுங்க. ஸோ அவங்க கேட்குறாங்க, இந்த நேம் அபோவ் சேம் ஆஸ் தி நேம் பிரிண்டட் 10th classன்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு கொடுங்க. கொடுத்துருங்க.
Next, date of birth. So next, father name. அதை திரும்ப ரீகன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ ஃபாதர் நேம் கூட வந்து பார்த்தீங்கன்னா 10th சர்டிஃபிகேட்ல இருக்க மாதிரி கொடுத்தீங்கன்னா பெஸ்ட்டு. நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ கார்டியன் நேம் கம்பல்சரி கிடையாது. ஸோ ஒரு ரிவ்யூ இருக்கு, இது செக் பண்ணிட்டு எல்லாம் ஓகேன்னா நீங்கள் சப்மிட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஆதார் ஐடி ப்ரூஃப். இப்போ ஆதார் இருக்கு அப்படின்னா எஸ் ஐ ஹவ் பின் இஷ்யூட் ஆதார் அண்ட் கன்சென்ட் டு ப்ரொசீட் ஃபார் வெரிஃபிகேஷன் கொடுத்துடலாம். இப்போ ஆதார் இருக்கு இல்ல விர்ச்சுவல் ஐடி மூலியமா பண்ணணும் அப்படின்னா விர்ச்சுவல் ஐடி மூலியமா பண்ணலாம். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம், விர்ச்சுவல் ஐடி ஒரு மினிமம் மந்த்ஸ் மட்டும் தான் வேலிடு. அதனால நீங்க ஆக்சுவல் ஆதார் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்றதுனாலும் பண்ணலாம், இல்லைன்னா விர்ச்சுவல் நம்பர் கொடுத்தாலும் பண்ணலாம். இல்ல ஆதார் ப்ரொசீட் வெரிஃபிகேஷன் வேண்டாம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் எக்ஸாம்ல ஹை ஸ்க்ரூட்டினி இருக்கும். ஸோ நான் ஆதார் கொடுத்து வெரிஃபை பண்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டு இந்த கேப்சா என்டர் பண்ணீங்கன்னா ஓடிபி ஜென்ரேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஓடிபி ஜென்ரேட் ஆகும். ஓடிபி கொடுத்த பிறகு எஸ் கரெக்ட்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆகும். ஸோ டேட்டா ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் ரிவ்யூ போயிடலாம். ஃபுல் நேம் ஆஸ் பர் 10th சர்டிஃபிகேட் மேட்ச் ஆகுது. சாரி, இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ மேட்ச் ஆகலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன ரீசனா 10th சர்டிஃபிகேட்ல ஒரு பேரா இருக்கும், அதே மாதிரி 12th சர்டிஃபிகேட்ல சாரி ஆதார்ல பேர் வேற மாதிரி இருக்கும். சப்மிட் கொடுத்துடலாம், எஸ் கொடுத்துடலாம். ப்ரொசீட் கொடுத்துட்டீங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம். செலக்ட் ஃப்ரம் வேர் யூ கம்ப்ளீட் 10th கிளாஸ் கொடுத்தா சில பேர் இந்தியாவில் படிச்சுக்கலாம், சில பேர் கல்ஃப்ல கூட படிச்சுட்டு இருக்கிறாங்க சிபிஎஸ்இ சிலபஸ்ல. ஸோ 10th எந்த ஸ்டேட்ல படிச்சீங்களோ அதை மென்ஷன் பண்ணுங்க. 10th எங்க படிச்சோமோ அது திரும்ப ரீகன்ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. எந்த போர்ட்ல படிச்சிருக்கோம்னு கேட்குறாங்க. ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன்ஸ் கொடுக்கலாம், இல்லைனா வந்து ஐசிஎஸ்ல படிச்சானா ஐசிஎஸ், தமிழ்நாடு போர்ட் செகண்டரி எஜுகேஷன் கொடுக்கலாம். ஸோ ஈவன் கேம்பிரிட்ஜ் போர்டாக இருந்தாலும் அது மென்ஷன் பண்ணி இங்கே கொடுத்துடலாம். ஸோ நான் இங்கே வந்து ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் இன்டெகிரேட்டடாக கொடுக்குறேன். நெக்ஸ்ட் எந்த இயர் பாஸ் பண்ணாங்க 10th அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கொடுத்துருக்கேன். சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குறாங்க. அது இந்த 10th சர்டிஃபிகேட்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், அதை மென்ஷன் பண்ணிடுங்க டாப் கார்னர்ல. இன்னும் ஒரு சாம்பிள் காட்டலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கு அப்புறம் 2770132 இதுதான் வந்து சர்டிஃபிகேட் நம்பரு, அதை மென்ஷன் பண்ணிடலாம். ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க. ரோல் நம்பர் அப்படிங்கிறது ஸோ இங்கே இருக்க ரிஜிஸ்டர் நம்பரை நீங்கள் மென்ஷன் பண்ணிடலாம் ரோல் நம்பருக்கு. ஸோ இந்த சர்டிஃபிகேட் எப்போ இஷ்யூ பண்ணாங்கன்னு கேட்டால் எக்ஸாக்ட் டேட் தெரிஞ்சால் கொடுக்கலாம், இல்லைனா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க கோட் நம்பர்னு சொல்லிட்டு இந்த டேட் மென்ஷன் பண்ணாலும் ஓகே தான்.
ஸோ பர்சன்டேஜ் மார்க்ஸ் மென்ஷன் பண்ணலாம். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது டோட்டல் மார்க்ஸ் அண்ட் ஸ்கோர்டு மார்க்ஸ் டோட்டல் மார்க்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் கிடைச்சிடும். ஸோ ஸ்கூல் யூடிஐஎஸ்சி நம்பர் தெரிஞ்சால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஸோ தெரியாத பட்சத்துக்கு தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் உங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டோ அதை கொடுத்து அதில் ஸ்கூல் நேம் வந்துடும். செலக்ட் பண்ணிங்கன்னா பண்ணி அந்த யூடிஎஸ் நம்பர் வந்து லோட் ஆயிடும். நெக்ஸ்ட்டு 10th கிளாஸ் சர்டிஃபிகேட் டிஜிலாக்கர்லேருந்து எடுக்கவா இல்லை அப்லோட் பண்ணிக்கலான்னு கேட்குறாங்க. அப்லோட் பண்ணுறதா இருந்தாலும் அப்லோட் பண்ணிடலாம். ஓபிசி அப்படின்னா நான் சேலரிட் இன்கம் 8 lakhs மேலே இருக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் கரெக்ட் டேட்டாக கொடுங்க. ஸோ எல்லாத்துக்குமே டாக்குமெண்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் இன்கம் சர்டிஃபிகேட் வச்சு அதை வச்சு தான் அப்ளை பண்ணுங்க. ஸோ மதரோட நேஷ்னாலிட்டி, அவங்க ஒரிஜினலாக எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க, அதே மாதிரி எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க எல்லாமே கிளியராக கேட்குறாங்க. அது எல்லாமே மென்ஷன் பண்ணணும். இதெல்லாம் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா கேடர் அலிகேஷனுக்காக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. கிரீமி லேயர்னா எஸ் கொடுங்க. கிரீமி லேயர்னா ஆண்டு வருமானம் நான் சேலரிட் இன்கம் உங்களுக்கு 8 lakhs மேலே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கிரீமி லேயரில் வருவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அன்ரிசர்வ்டு கோட்டா தான் அப்ளை பண்ண முடியும், இல்லைன்னா நீங்கள் நோ கொடுக்கலாம். ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. கம்பல்சரி ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் இது அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஓபிசி கோட்டாவில் வரீங்களா இல்லையா அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு லிங்க் கொடுக்குறோம். அது மூலிமா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஓபிசி எலிஜிபிளா இல்லையான்றது சொல்லிடுவோம். ஸோ இப்போ வந்து ஃபாதர் வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாருன்னா அவர் என்ன போஸ்ட்டில் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இல்லைன்னா நாட் அப்ளிகபிள் கொடுத்துடலாம். கேஸ்ட் நேம் கேட்குறாங்க. கேஸ்ட் நேம் டைப் பண்ணுங்க, ஏன்னா அது வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல இருக்கும். கேஸ்ட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்றாங்க. ஸோ அது கேஸ்ட் அண்டர்ஸ்கோர் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கணும். ஸோ கேஸ்ட்டுக்கும் சர்டிஃபிகேட்டுக்கும் ஸ்பேஸ் இல்லாமல் அண்டர்ஸ்கோர் கொடுங்க, அப்போ தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எல்லாமே ஸ்மால் கேஸாக இருக்கணுன்றதும் ரூலாக இருக்குது. அப்பா பேன் கார்டு வச்சிருக்காருன்னா எஸ் கொடுங்க. அப்பாவோட பேன் கார்டு என்டர் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஆனால் இது கம்பல்சரி கிடையாது. பேன் கார்டு இல்லைன்னா நம்ம கொடுத்துடலாம்.
ஃபிசிக்கலி சேலஞ்சா இருந்தால் ஆல்ரெடி ஸ்பெஷலி ஏபிள்டு பர்சனாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துடலாம் இதெல்லாமே. நெக்ஸ்ட்டு அட்ரஸ்லாம் கேட்டிருக்காங்க. வீட்டு அட்ரஸ் முடிஞ்ச அளவுக்கு ஆதாரில் இருக்க அட்ரஸாக கொடுங்க. இல்லை கரஸ்பாண்டன்ஸ் ஊர் அட்ரஸில் இருக்கும் ஆதார், ஆனால் சென்னையில் தங்கி இருக்கும் அப்படின்னா சென்னை அட்ரஸ் கொடுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் சென்னை அட்ரஸ் கொடுக்கணும். பர்மனன்ட் அட்ரஸ்ன்றது உங்களோட ஆதார் அட்ரஸ் கொடுத்துருங்க. ஸோ பர்மனன்ட் அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸும் ஒன்றுனா எஸ் கொடுங்க, இல்லைன்னா பர்மனன்ட் அட்ரஸ் உங்கள் ஆதார் அட்ரஸ் கொடுத்துடலாம். ஸோ உங்களோட கரஸ்பாண்ட் அட்ரஸ் தான் அப்போட அட்ரஸாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நோ கொடுத்துருங்க. மதர் அட்ரஸும் சேம்னா எஸ் கொடுங்க. ஸோ அட்ரஸ் ப்ரொஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. எஜுகேஷன் எங்கே படிச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. இந்தியானா இந்தியான்னு கொடுங்க. குவாலிஃபிகேஷன் லெவல் வந்து கண்டிப்பாக கிராஜுவேட்டாக இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஆனால் இங்கே நீங்கள் என்ன கொடுத்தாலும் அப்ளிகேஷன் எடுத்துக்குவோம். என்ன ரீசன்னா இப்போ என்டிஏலாம் படிக்கிறவங்க வந்து ஆல்ரெடி 10th நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ எல்லா குவாலிஃபிகேஷனும் ஆட் பண்ண போகிறோம். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ஹையர் செகண்டரி 10+2 கொடுத்துட்டு குவாலிஃபிகேஷன் லெவல் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட். நீங்கள் இன்கேஸ் அப்பியரிங் கொடுத்தா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. என்ன ரீசன்னா என்டிஏ எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு 10th குவாலிஃபிகேஷன் 12th குவாலிஃபிகேஷன் தான், அதனால அக்செப்ட் ஆயிரும். ஆனால் அதை வச்சு நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்ளை பண்ண முடியாது. ஸோ என்ன சப்ஜெக்ட் படிச்சிங்க அப்படிங்கிறத கம்மா கொடுத்து மென்ஷன் பண்ணிடுங்க. தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், இதுதான் யூஸ்ஃபுல்லாக ஸ்கூல் லெவலில் படிக்கிறது. அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க. ரோல் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பராக கொடுத்துருங்க. டேட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் என்ன பர்சன்டேஜ் கொடுங்க, கிரேட்னா கிரேட் கொடுங்க. பர்சன்டேஜ் ஸ்கோர் மார்க் டிவைடட் பை டோட்டல் மார்க்ஸ் இன்டூ 100 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடைச்சிடும். என்ன மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் தான் நீங்கள் வந்து கிராஜுவேஷன் ஆட் பண்ண முடியும். ஸோ இந்தியா கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து கிராஜுவேட் கொடுக்குறோம். ஸோ குவாலிஃபிகேஷன் லெவல் கம்ப்ளீட்டட். ஈவன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அப்பியரிங் கேண்டிடேட் கூட இந்த எக்ஸாம் எழுத முடியும். அதனால இது கொஞ்சம் கரெக்டாக கொடுங்க. இன்ஜினியரிங் பண்ணால் இன்ஜினியரிங் எந்த ஸ்டேட்டில் பாஸ் பண்ணுறீங்கன்றது இது கொடுத்துருங்க. செலக்ட் போர்டு வந்து என்ன யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்களோ அதை கொடுங்க. ஸோ என்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ண போறீங்க, என்ன பிரான்ச் அதுவும் கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. ரோல் நம்பர் மென்ஷன் பண்ணிடுங்க. டேட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேஷன் டேட் கொடுத்துருங்க. சிஜிபிஏனா சிஜிபிஏ சூஸ் பண்ணுங்க. யூஸ்வலாக இன்ஜினியரிங்கில் இப்போலாம் சிஜிபிஏ தான் கொடுத்துட்ருக்காங்க. சிஜிபிஏ கொடுத்துருங்க. ஸோ சிஜிபிஏ எவ்வளோ ஸ்கோர் பண்ணுங்க, 5 or 6 or 7 என்ன நம்பரோ அது கொடுத்துருங்க அவுட் ஆஃப் 10. இன்ஜினியர் யூஸ்வலாக கிராஜுவேஷன் வந்து இங்கிலீஷ் இருக்கும். அன்லஸ் ஸ்டடிங் பிஏ ஆர் பிஎஸ்சி. நெக்ஸ்ட் ப்ரீவியன் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துடலாம், சப்மிட் கொடுத்துடலாம். செல்ஃப் எம்ப்ளாய்டு இருந்திருக்கீங்கன்னா எஸ் கொடுங்க. கொடுத்து ஆனுவல் இன்கம் எல்லாமே நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணணும். இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு இல்லைன்னா நோ கொடுத்துடலாம். எம்ப்ளாய் இதுக்கு எங்கே வேலை பார்த்துருக்கீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துடலாம். சிவில் சர்வீஸில் யூ டோன்ட் ரெக்கமெண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆர் ஒர்க்கிங் சம்பர். ஸோ இது யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயரில் எழுதுறவங்களுக்கு அந்த எம்ப்ளாய்மெண்ட் காட்ட வேண்டியதில்லை. இல்லை அதுக்கப்புறம் இல்லை சார் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் காட்டலாம். ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கா, ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ், மெடல்ஸ், ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் இருந்தால் எஸ் கொடுத்து டேட்டா ஃபில் பண்ணிவிடுங்க. இல்லைனா நோ கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ப்ரிவியூ போயிடலாம்.
இதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சி உங்களை ஏதாவது டிபார்ட் பண்ணியிருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ப்ரீவியஸ் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ஏதாவது கொடுத்துருக்கீங்கன்னா எஸ் கொடுங்க. எத்தனை அட்டம் கொடுத்துருக்கீங்க, செலக்ட் நேம் ஆஃப் எக்ஸாம் சிஏபிஎஃப் எந்த இயரில் கொடுத்தீங்க, என்ன ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ உங்ககிட்ட இல்லைன்ற பட்சத்தில் இந்த மாதிரி 7 டிஜிட் 070 போட்டு அது எல்லாமே என்ன கண்டிஷன், நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்களா, இல்லை ரெக்கமெண்ட் ஆனீங்களா, ஜாயின் பண்ணீங்களா அப்படின்னு எல்லாமே கேட்குறாங்க. வெதர் அப்பீட் நோ கொடுத்த பிறகு இது எதுவுமே வராது. சரிங்களா? டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் யூஸ்வலாக நோ தான் இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ண சொல்றாங்க. ஃபைல் நேம் வந்து போட்டோவா இருக்கணும், இது ஜேபேக் இமேஜா தான் இருக்கணும். போட்டோ அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மீனிங்னா, ஸோ இங்கே பார்த்தா இவரோட ஷோல்டர் தெரியுது, இவரோட ஃபேஸ் ஃபுல்லாக ஜூம் ஆயிருக்கு. பிளர்ராவோ இல்லை வந்து ஒரு ஃபில்டர் போட்டோ, இல்லைனா வந்து இன்வெர்டடோ, இல்லை சைட் போஸ்டரோ, இல்லை கிளாஸ் போட்டோ எடுக்க வேண்டாம். நீங்கள் ஸ்பெக்ஸ் இல்லாமல் கொடுக்கறது நல்லது. ஏன்னா ஸ்பெக்ஸ் நீங்கள் யூஸ்வலாக மாற்றிட்டே இருப்பீங்க. அதனால ஸ்பெக்ஸ் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா வெல் அண்ட் குட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபேஸ் தெரியும் பாருங்க, 2 இயர்ஸ் கண்டிப்பாக தெரியும், காது தெரியணும். ஸோ அதே மாதிரி சின்ன கீழே வரைக்கும் கவர் பண்ணால் போதும். ஸோ ஃபேஸ் ஸோ ஓரளவுக்கு எக்ஸாக்ட் போட்டோ கொடுக்கணும். ஒரு சாம்பிள் போட்டோ எடுத்துக்கிறேன். ஸோ ஃபோட்டோ அப்லோட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகி ஃபோட்டோ அப்லோட் ஆகிடும். நெக்ஸ்ட் கேப்சர் லைவ் ஃபோட்டோகிராஃப் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம லாரன்ஸே ஃபோட்டோ எடுக்க சொல்லலாம். ஸோ லைவ் ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறோம். கேப்சர் பண்ணிட்டு க்ராப் பண்ணுறதுனா இல்லை க்ராப் பண்ணிடலாம். இல்லையா, அப்லோட் க்ராப் லைவ் ஃபோட்டோ கொடுத்துருக்கீங்கன்னா க்ராப் போயிடும். ஸோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் சைன் வந்து சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் ஆயிருக்கணும். ஸோ சைன் அப்லோட் பண்ணுங்க. நான் ஒரு டம்மியா சைன் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறோம் இங்கே. ஸோ சிக்னேச்சர் வந்து அவங்க ரூல் கொடுத்துருக்காங்க, ட்ரிபிள் சிக்னேச்சர் 3 சைன் போட்டு அதை அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபார்மேட் வந்து கிளிக் ஹியர் டு டவுன்லோட் ட்ரிபிள் சிக்னேச்சர் ஃபார்மேட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி இருக்கணும். ஸோ ஃபார்மேட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி 1 கொடுத்து சைன், 2 கொடுத்து சைன், 3 கொடுத்து சைன், அந்த மாதிரி நீங்கள் சைன் பண்ணியிருக்கணும். சேவ் அண்ட் சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட இனிஷியல் ரிஜிஸ்ட்ரேஷன், யூனிக் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுக்கிறதுக்கான ப்ரொசீஜர். குருஷேத்ரா 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 குருஷேத்ரா
Kurukshetra, Kurukshetra.